श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்ரீ யதிராஜ சப்தத்தின பகவத் ராமானுஜரை பற்றியதான 74 ஸ்லோகங்கள் கொண்டது. அதில் இன்று 18வது ஸ்லோகம் அனுபவிக்க பாக்கியம். உடையவருடைய அடியார்கள், அவர்களுடைய அடியார்களிடம் பாகவத பக்தி, அடியார்களுடைய பாகவத பக்தி, எம்பெருமானார் திருவடியே அறிஞர்களுக்கு இருப்பிடம் என்கிறார் சுவாமி. அபிகம்ய சம்யகனகாசுமேதசஹ யதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம் ஹரிபக்ததாஸ்ய ரசிகா பரஸ்பரம் क्रय विक्रयार्ह दशया समिन्दते. अभिगम्य सम्यघनघासु मेधसः यति चक्रवर्ति पद पद्म पत्तनं हरिभक्तदाश्च रसिका परस्परं क्रय विक्रयार्ह दशया समिन्दते. ஒரு பேரரசன், ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டை அமைக்கும்போது தாமரை வடிவத்தில் அமைக்க வேண்டும் என்று சில்பசாஸ்திரம் கூறுகிறதாம். அங்கேயும் தாமரை தான். எட்டுமிரண்டும் அறியாது பாமரர்களாய் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் நல்ல பண்புமிக்க பேரரசர் வாழும் நகரத்தை போனால், ஒரு கால் அங்கே போனால், அங்குள்ள கல்வி பண்புகள் உள்ள மக்களுடன் பழகி நல்லறிவு பெறுவதோடு அவர்களுக்கு அந்த கிராமத்தில் அவர்களுடைய கீழான தன்மைகள் ஒழியப் பெறுவர். அவர்களிடமுள்ள கல்விகளை இவரும் கற்றுக்கொள்வர், அறிவர். உயர்ந்த பண்டங்களை வாங்குதல், விற்றல் முதலானவற்றில் நல்ல தேர்ச்சி பெறுவர் பட்டணத்துக்கு வந்ததும். அதுபோல யதிகளுக்கெல்லாம் பேரரசனான ராமானுஜருடைய திருவடிகள், அந்த திருவடி தாமரையை பெறுபவர். அவரிடமுள்ள நல்ல அறிவையெல்லாம் இவரும் பெறுவர். பகவானிடம் மிகுந்த பக்தி உடையவர் ஆவர். அந்த பக்தி இவரை பாகவதருக்குள் ஒருவர் மற்றொருவரை விலைக்கு வாங்கவும் விற்கவும் உரிமை உடையவராய் அளவிற்கு கொண்டு சேர்க்கிறது. இவ்வளோ ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார் சுவாமி. பகவத் பக்தியின் எல்லை நிலம் என்பது பகவத் பக்தர்களுக்கு அடிமையாக இருக்கப் பெறுவது. மற்றுமோர் தெய்வம் உளதென்றோடு இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் முன்னடியார்க்கு அடிமை. அதாவது அச்சேதனமான ஆடு மாடுகளைப் போல விற்கவும் வாங்கவும் உரிய தன்மையை ஒவ்வொரு பாகவதரும் பெற்றிருக்கிறார்கள். அதுதான் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று பெரியாழ்வாரும், அடியார் அடியார் அடியார்த்தம் அடியார்னு 7 தடவை 7 பருவ அடிமையை நம்மாழ்வாரும் செய்தருளினார். துத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய 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 இதிமாம் ஸ்மரலோகநாதகான் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் சாதித்தார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இங்கே எம்பெருமானார் திருவடியே அறிஞருக்கு இருப்பிடம் என்று அவருடைய திருவடி தாமரைகளை தெரிவிக்கிறார். இது அஸ்மதாச்சாரியன் ரொம்ப அழகாக இதை அனுபவிக்கும் வியாக்கியானம். யதிராஜருடைய திருவடியை ஆசிரயித்து வாழ்ந்த காலத்திய ஸ்ரீ வைஷ்ணவர்களின் பக்குவ நிலையை நம் போன்றவர்களும் பிற்காலத்தவரும் பெற வேண்டும் என்பதற்காக சுவாமி தேசிகன் இதை நமக்கு உபதேசிக்கிறார். எப்படி இருக்கணும், யதிராஜர் காலத்தில் வாழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ்ந்த நிலையை நமக்கு சுட்டி காண்பித்து எப்படி இருக்கணும்னு நமக்கு உபதேசிக்கிறார். அக்காலத்தவர்கள் நேராக யதிராஜரை சேவிக்கும் பாக்கியம் பெற்றிருந்தார்கள். அப்படி சதாச்சாரியனை பெறுவதற்கு விரோதியான பாபங்கள் கழிந்தவர்களாயின. அதாவது எம்பெருமான் இந்த ஜீவன்
நன்றாக நல்ல கதியை பெற்றவனாக ஆகட்டும் என்று எண்ணுவது, தற்செயலாய் ஏற்படும் புண்ணியங்கள், பகவத் கடாட்சம், பரமனிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் பகைமை இல்லாமல் இருப்பது, பாகவதர்களோடு சான்றோர்களோடு நெருங்கி பழகுவது, அவர்களுடன் பேசுவது, இந்த ஆறும் ஒரு நல்ல சதாச்சாரியனை பெற உதவுபவை. எந்த ஆறும்? அதாவது இந்த ஜீவன் நல்ல சத்கதியை பெற்றவனாக ஆகட்டும்னு பெருமாள் சங்கல்பிப்பான். 1. 2, தற்செயலாக நமக்கே தெரியாமல் ஏற்படும் சில நல்ல காரியங்கள், புண்ணியங்கள். 3வது பகவத் கடாட்சம். 4வது பரமனிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் பகைமை இல்லாமல் இருப்பது. 5வது சான்றோர்களுடன் நெருங்கி பழகுவது. 6வது அவர்களுடன் பேசுவது. ஆகிய இந்த ஆறும் சதாச்சாரியனை நமக்கு பெறுவதற்கு உதவுபவை. யதிராஜரையே ஆச்சாரியனாக பெற்றுவிட்டபடியால் இந்த ஆறுக்கும் விரோதியான பாபங்கள் எல்லாம் கழிந்தவர்களாயினர் அவருடைய சிஷ்யர்கள். உடையவர் அவதரிப்பதற்கு முன்னால் மக்கள் 8, 2, 10 என்று கூட எண்ணத் தெரியாத பாமரர்களாய் கிராமங்களில் வாழ்ந்து வந்தனர். இப்பொழுதோ உடையவர் யதி சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இருக்குமிடம் பட்டணம் ஆயிடுத்து இல்லையா? உடையவருடைய திருவடிகளாகிற பத்மங்கள், அந்த தாமரைகள், தாமரை மலர்கள், அதுதான் பெரிய பட்டணம். சக்கரவர்த்தியின் தலைநகர் எப்பவும் தாமரை போன்ற அமைப்பு உள்ளதாக இருக்க வேண்டும்னு சில்பசாஸ்திரம் கூறுகிறது. எம்பெருமானுடைய திருவடிகளே பத்மாகரமான பட்டணமாயிற்று. எம்பெருமானாருடைய திருவடி பட்டணத்தில் கொடிகள் கட்டியிருக்கும், குடைகள் இருக்கும். திருவடிகளிலும் கொடி போன்ற ரேக்கையும் குடை போன்ற ரேக்கைகளும் இருக்கிறது. எனவே அவர் திருவடிகளை சேவிப்பவர்கள் பட்டணவாசிகள் ஆகிவிடுகிறார்கள். நகரவாசிகள் பலருடன் கலந்து பழகுவதால் அந்த கிராமத்து மக்கள் பல்வகை அறிவை பெற்று புத்திசாலிகளாகிவிடுகிறார்கள். வாணிபம் போன்று பல தொழில்களில் ஈடுபட்டு பணக்காரர்களாகிவிடுகிறார்கள். அதே போல உடையவரின் திருவடியை ஆசிரியத்தவர்கள் உபதேசத்தினால் சேஷத்துவ ஞானம், தத்துவகித புருஷார்த்தங்களை பற்றிய ஞானம் ஆகிய செல்வத்தை உடையவர்களாகிவிடுகிறார்கள். பகவத் விஷயமான ஞானம் ஏற்பட்டதும் பகவத் பக்தர்களிடமும் ஈடுபாடு உண்டாகிறது. ஆராதனங்களுக்குள்ளே விஷ்ணுவை ஆராதிப்பது சிறந்தது. ஆனால் அதைவிட சிறந்தது என்ன அப்படின்னா விஷ்ணு பக்தர்களை ஆராதிப்பது. சாஸ்திரமே கூறுகிறது. இதைத்தான் நாம் ததியாராதனம் என்று கூறுகிறோம். தத் என்றால் நாராயணனுக்கு பெயர், ததியாள் என்றால் எம்பெருமானை சேர்ந்தவர்கள், அவனை வழிபடும் பக்தர்களும் பாகவதர்களும் ஆவார்கள். இவர்களை ஆராதிப்பதையே பாகவதர்களுக்கு செய்யும் தொண்டையே ரசித்து ரசித்து அனுபவிப்பார்கள். இதை கண்டு பகவானும் ரசிப்பார். தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கிறேன், என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்றி செய்வார் என்பர் போலும். எம்பெருமான் தன் பக்தர்கள் விஷயத்தில் பிராட்டியே குற்றத்தை சுமத்தி அவரை தண்டிக்க வேண்டும் என்று முறையிட்டாலும் பிராட்டி சொல்ல போகிறதில்லை. அப்படி ஒருவேளை பிராட்டி பக்தர்கள் விஷயத்தில் ஒரு குற்றத்தை சுமத்தி அவரை தண்டிக்க வேண்டும் என்று முறையிட்டால் என் அடியார் அந்த மாதிரி குற்றத்தை செய்ய மாட்டார். அப்படி செஞ்சிருந்தாலும் அது தவறில்லை, நல்லதைத்தான் செய்தார் என்று அடியாருக்கு பரிந்து பேசுபவராம் என்கிறார் பெரியாழ்வார். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்பார். அதாவது பாகவதர்கள் தங்கள் அமுது செய்து பிறகு சாப்பிட்ட மீதியே எனக்கு உணவாக தந்தால் அதுவே எனக்கு சுத்தியை உடனே செய்யும், சுத்தமாக்கும் என்று சாதிப்பர். இவ்வாறு பகவானுக்கு தாசனாயிருப்பது மட்டுமல்லாமல் பாகவதர்களுக்கும் நாம் தாசர்கள் என்கிற சிறந்த ஞானம் உடையவர்களாய் ஹரிபக்தர்களுக்கு செய்யும் தாஸ்யத்தை, தொண்டை ரசிக்கும் ரசிகர்களாய் திகழ்கிறார்கள். இதன் எல்லை நிலமாய் என்ன அப்படின்னா கிரய விக்கிரயார்க தசையை உடையவர்களாய். அதாவது ஒரு பாகவதற்கு பகவத் ஆராதனத்துக்காக சில பொருள்களை வாங்க வேண்டியிருக்கும். கடைக்கு சென்று பார்த்தார், வாங்கிய கடைக்கு சென்று அந்த பொருளை வாங்கணும்னு போனால் பணம் போரலை. அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு பாகவதர் நின்றுட்டு இருந்தார். அவரிடம் அந்த விஷயத்தை சொன்னார்.
கொண்டு வந்தேன், ஒரு பொருள் வாங்கணும், பணம் போரலை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். உடனே அந்த சுவாமி, என்னை விட்டு கிடைக்கும் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாராம். இவ்வாறு இவரும் மற்றொருவருக்கு உதவுவார். ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்வரூபம் அறிந்து தாம் பாகவதர்களுடைய அடிமை, ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாமல் எச்சமயமும் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் என்பது சுவாமி தேசிகனுடைய ஆசை. கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததே. ஒருவர் விற்க மற்றொருவர் அவரை வாங்கும் நிலையினால் விளங்குகிறார்கள். இதையே பெரியாழ்வார் பேசுவார். காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாறிலி சோறு இட்டு தேச வார்த்தை படைக்கும் மண் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா கிளர் ஜோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே. 4 பதிகம் 10வது பாசுரம். கோஷ்டிபுரம் என்ற க்ஷேத்திரத்தில் உள்ள பகவத் பக்தர்கள் ஒரு பொற்காசு கொடுத்தால் ஒரு கை நெல் விற்கும் பஞ்ச காலத்திலும், ஒரு பொற்காசு கொடுத்தால் ஒரு கை நெல் விற்கும் பஞ்ச காலத்திலும் பிரத்யுபகாரத்தை எதிர்நோக்காமல் பசியுடன் வரும் பக்தர்களுக்கு அன்னமிட்டு தங்கள் வரவு எங்கள் பாக்கியம் என்ற உபச்சார வார்த்தைகளை பேசி அள்ளி வழங்கும் கைகளை பெற்றவர்களாம் அந்த காலத்தில் பக்தர்கள். அதுவும் பஞ்ச காலத்திலும் ஒரு அதிதின்னு வந்துட்டா அவளுக்கு உங்கள் வரவு பாக்கியம்னு சொல்லி அவளுக்கு அள்ளி வழங்குவார்களாம். அவர்களின் வாய் எப்பவும் கேசவா புருஷோத்தமா பரஞ்சோதின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்படி பெருமை பெற்றவர்கள் திருக்கோஷ்டியூர் பகவத் பக்தர்கள். ஒருவரை பிறருக்கு விற்க அவரை வாங்கவும் உரிமை பெற்றிருந்தனர் அந்த பக்தர்கள். திருவரங்க தமுதனாரும் இதை ராமானுஜா நூற்றந்தாதியில் பேசுகிறார். எம்பெருமான் நம்மை திருத்தி பணிகொண்டு ஆட்கொள்ள நம் கண்களை கவரும் அப்ராகிருதமான ஆச்சரியமான திவ்யமங்கல திருமேனியோடு இங்கு ராமகிருஷ்ண போன்ற அவதாரம் எடுத்து நானே சர்வேஸ்வரன், என்னை சரணடையுங்கள், வீடு பேறு தருகிறேன் என்று உபதேசித்தால் யாரும் நம்ப மாட்டேங்கிறான். இவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட விசித்திரமான லீலைகளை எல்லாம் செஞ்சு காட்டினாலும் ஏதோ மாயாவி, மாயாஜாலம், இந்திரஜாலம் என்று கூறி ஒதுங்குகிறார்கள். ஆனால் பகவானின் நியமனத்தின் பேரில் அவன் தாசனான திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் அண்ணல் ராமானுஜனாக நம்மிடையே அவதரித்து ஆச்சாரிய சார்வபௌமனாக திகழ்ந்து எம்பெருமானை பற்றியும் சித்தாந்த ரகசியார்த்தங்களை பற்றியும் அப்படி அதை உபதேசித்த போது அதை கேட்டு மன திருப்திப்பட்ட பாகவத சேஷர்களாயினர். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரனிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னருஞ் ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே என்கிறார் சுவாமி அஸ்மத் ஆச்சாரியன். 41வது பாசுரம் அமுதனார் பாசுரத்தில். இந்த அபிகம்ய பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். 18வது பாசுரம். நற்குணங்கள் பொருந்திய பல ஞானிகள், பல பாகவதர்கள், பல சிஷ்யர்கள் எதிராஜருடைய மலரடி என்ற பட்டணத்திற்கு வந்து ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து நாராயண பக்தர்களுக்கு அடிமை செய்வதில் விருப்பம் கொண்டவர்களாயிருந்து விற்கவும் வாங்கவும் கூடிய நிலையுடன் பெருமை பெறுகின்றனர். கிராமத்தில் உள்ளோர் பட்டணத்திற்கு சென்று தம்மிடம் உள்ள ஒரு பொருளை விற்பதும் வேறு ஒரு பொருளை வாங்குவதும் எல்லோரும் அறிந்த விஷயம். அதுபோல உடையவரின் திருவடி என்கிற பட்டணத்திற்கும் பல பக்தர்கள் வந்து சேர்ந்து அடியார்க்கு அடியார் என்கிற எண்ணம் கொண்டவர்களால் ஒருவர் விற்கவும் வாங்கவும் கூட சம்மதிக்கின்றனர் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படி ஆழ்வாரின் அருளிச் செயலில் எம்மை விற்கவும் பெறுவரே என்று கூறப்பட்டதை சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி அருளினார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக எதிராஜன் இல்லை எதி சக்கரவர்த்தி ராமானுஜரின் திருவடி என்கிற ஒரு பெரிய பட்டணம் உருவகப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தை. அதாவது அதுவே ஒரு தாமரை, பதபத்ம பட்டணம், மத்தியில் காய், மத்திய புள்ளி ராஜகிரகம், சுற்றி மகரந்த நாளங்கள், முக்கிய வீதி, பிரதான புருஷர் இல்லம், பின் சுற்றுக்கடை வீதி. கற்பனையை நாம் விரிக்கலாம். தாமரையும் தாமரை இதழ்களும் அந்த மகரந்த தூள்களும் நடுவில் இருக்கும் காயும் இப்படி கெட்டும் பட்டணம் சேர் என்பது நாட்டு பழமொழி. கிராமங்களில் எட்டும் இரண்டும் தெரியாது, பிழைக்க வழியில்லாமல் இருப்பர். பட்டணம் போய் பொன் ரத்தனம் எல்லாம் வாங்கி விற்று வணிகம் செய்து வாகனம் வாங்கி மாளிகை கட்டி பழைய கிராமத்தான் ஒருத்தன் வந்து பார்த்தால் வாயடைத்து போவான். யதி சக்கரவர்த்தி பதபத்தனம்,
செல்வத்திற்கு அதே சமயம் நன்னெறிக்கு நல்ல குணங்களுக்கு பஞ்சமே இல்லை. இங்கு எதிராஜருடைய திருவடி தாமரை பட்டணம். எல்லாரும் பாகவத சேஷத்துவத்தை பெரிதும் மதிப்பர். எந்த அளவுக்குன்னா பாகவதற்காக தன்னை விற்று காசு பண்ண சொல்வர். ஒரு பாகவதர் தன்னை வாங்க விரும்பினால் அதற்கு சம்மதிப்பர். அவர் வீட்டில் ஒரு விலை பொருளாய் சென்று கிரய விக்கிரயார்கத்வம் பொலிய நிற்பர். நம்ம யோசிப்போம், இப்படி கூட உண்டா? பகவத் தாஸ்யம் அத்தனை ரசிப்பாராம் வைஷ்ணவர்கள். அதுவும் சீதன வெள்ளாட்டியாக சென்றார்கள். பெரிய நம்பி குமாரத்தி அத்துழாய்க்கு சீதன வெள்ளாட்டியாக பணிப்பெண்ணாக அனுப்பப்பட்டார் முதலியாண்டான். அத்தனை பெரிய ஞாதா, ஞானி, பண்டிதர், பாகவதோத்தமர் குச்சமில்லாமல் சென்றார். தவிர்க்க எவர் முயன்றும் ஆண்டான் இசையவில்லை. எதிராஜர் நியமனம் என்று கூறி சென்றார். எதிராஜர் அவதரிப்பதற்கு முன்பாக பகவத் ஸ்வரூபம் ஏது என்று அறியாதிருந்தவர். அவர் அவதரித்த பின்னால் அவரை ஆசிரயித்து அனகாகா சுமேத சகாச்சா தம்மை பலருக்கு கிரயார்கமாக்கி பிரகாசித்தனர். சுவாமி அப்படி மகிழ்கிறார். அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அமலநாதிபிரானில் தெரிவிக்கிறார்கள். பகவத் சேஷத்துவம் என்ன பொருளில் பேசப்படுகிறது? நாம் பகவானின் இஷ்டப்படி பயன்படுத்தப்படலாம் என்றுதான். இப்படிப்பட்ட சேஷத்துவ எல்லை பாகவதர்களுக்கு இஷ்டப்படி நாம் பயன்படுத்தப்படலாம் வரையில் நிற்க வேண்டும். கடைக்கு போ, என் மகள் வீட்டில் காவலிரு, என் பேரனை பள்ளிக்கு அழைத்து போ என்ற ரீதியில் பாகவதர் ஒருவர் சொன்னால் செய்யணும். அதுதான் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே என்ற பாசுரத்துக்கு கருத்து. 45ஆம் மட்ட ஐசிங்கர் சொல்லுவார், கூப்பிட்டா போகிறோம், அடியேன்னு வருவான், இதை செய்டான்னா தலையை சொறிவான், முடியாதுன்னுவான். அதுவும் பேர் அடியேன் இல்லை. இப்படி கல்பசூத்திர வியாக்கியாதாக்களான பெரியாழ்வார் சொல்வது போல அடியார்க்கு, அதாவது எம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு பெரியாழ்வார் கல்பசூத்திர வியாக்கியாதாக்களான பெரியாழ்வார் நிர்வகிப்பர் என்று வேதாந்த தேசிகன் ரகசியத்திரேசார நூலில் தெரிவிக்கிறார். எதிராஜரின் அடியார்கள் பரஸ்பரம் தம்மை விற்கவும் வாங்கவும் தகுதி பெற்றவர்கள். இப்படி ஒரு பாகவத சேஷத்துவ தாசத்துவ காஷ்டை எல்லை நிலம் இது ரசிகர்களுக்குத்தான் வரும். ஹரிபக்த தாசிய ரசிக்காக. உண்மையில் நகர வாழ்க்கை வியாபாரம், சூது, வாது, பாப்பம் நிரம்பியது நமக்கு தெரியும். ஆனாலும் எதி சக்கரவர்த்தி பட்டணத்தில் அப்படி இல்லை. பாப்ப ஒரு ஷாயையே கிடையாது, நிழலே கிடையாது. எல்லாரும் ரஞ்சகமாகவும் ரசிகர்களாகவும் பழகுவர். ஆச்சாரியன் சொன்ன ரீதியில் ஸ்காலித்தே சாசிதா ஆயிற்றே. தப்பு நழுவல் ஏற்பட்டால் தண்டித்து கண்டிப்பார்கள் ஆச்சாரியன். இங்கு நகரத்தில் வசிப்பவர் குணவான்கள் என்பது மட்டுமல்ல, பாகவத சேஷத்துவம் நிரம்பியவர்கள், ஒருவரை ஒருவர் விற்கவும் வாங்கவும் உள்ளவர்கள். இதெல்லாம் குணத்தின் அடியாக ஏற்பவர், பணத்தின் அடியாக இல்லை. ஒரு பாகவதரின் நித்தியப்படி அவர்கள் அடியேனை திருவாராதனத்திற்காக பொருள் வாங்குவதற்காக விற்று பணம் பெற்று நித்தியாராதனம் நடத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டுவாராம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.